நிறைமாத நிலவே வாவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்க ரைட் இன்னைக்கு அம்மாண்ட 75வது பர்த்டே கேள்விப்பட்டோம் உண்மையா ரைட் அம்மாக்கு என்ன பேர் மாணிக்கம் அம்மாண்டு எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படித்தானே ரைட் இன்னைக்கு அம்மாண்ட 75வது பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தங்க எங்களை போய் அம்மாவை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்த சொல்லி எங்களை ஒருத்தங்க இங்க அனுப்பி விட்டுருக்குறாங்க நாங்க வந்து MK சர்ப்ரைஸ் டெலிவரி அண்ட் ஈவென்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம் முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே அம்மாக்கு இந்த இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது யார் என்று இப்ப அம்மா தான் கண்டுபிடிச்சு சொல்ல வேணும் இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அம்மாக்கு அனுப்பியிருப்பாங்க யாராக இருக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியல சரி இது யாழ்ப்பாணத்துல இருந்து வருது அனுப்பினது யாருன்னு தெரியல ரைட் ஒரு கொஞ்சம் ஆக்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க எந்த யாராக இருக்கு கொஞ்சம் ஆக்கள் கெஸ் பண்ணுங்க பாப்போம் நான் சொல்றேன் மகன் எங்க இருக்கிறாங்க என்ன பேர் மகனுக்கு ராஜ்குமார் இல்லை வேற யாராவது சுவிஸ்ல இருந்து யாரு தம்பியார் என்ன பேர் விஜயரத்னம் இல்லை ராஜினி அம்மாக்கு அவங்க என்ன முறை மகள் அவங்க இருக்கிறாங்க கனடா இல்லை உங்களோட தம்பி சொந்த தம்பி கந்தசாமி இல்லை அம்மா 4 பேரை சொல்லி இருக்கிறீங்க பட் 4 பேரும் அனுப்பல வேற யாராவது கண்டுபிடிங்க பாப்போம் பெரும்பாலும் அம்மாக்கு வெளிநாட்டுல இருந்தா வந்திருக்கு நினைக்கிறேன் எங்களுக்கு பேர் போட்டு வந்திருக்கு அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள் 5 பிள்ளைகள் சோ 5 பிள்ளைகளையும் 2 பேரை மட்டும் சொல்லி இருக்கிறீங்க சுதாஜினி எங்க இருக்கிறாங்க இங்க ஜப்னால இல்லை இல்லை கௌரி அவங்கள மகளா மச்சான் இல்லை ஹோலாண்டுல இல்லை சரி அம்மாவை இந்த 75வது பிறந்த நாளுக்காக அம்மாவை வாழ்த்தி முதலாவதா ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க செல்வம் செழிப்பும் சீருமாக இந்த 75 வருடங்களை கடந்திருக்கிறீங்க மீதி ஆண்டுகளையும் இதே மாதிரி சந்தோஷமாக கடக்க சொல்லி உங்களுக்கு ஒரு குபேரன் தாத்தாவை அனுப்பி இருக்கிறாங்க குபேரன் தாத்தாவை வந்து சும்மா அனுப்பல குபேரனை சரியா உங்களை வந்து சும்மா அனுப்பல உங்களுக்காக ஒரு தட்டத்துல வெற்றில பாக்கெல்லாம் வச்சு அதுல வந்து 50,000 ரூபாய் காசு வச்சு உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா ரைட் ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து கையில வச்சிருங்க ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து தந்தாச்சு அம்மா ஒரு 7-8 பேரை சொல்லி இருக்கிறீங்க அவங்க யாரும் அனுப்பல வேற யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம் கண்டுபிடிங்க பாப்போம் இப்படி அம்மாவுக்கு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கவன் வந்து நினைத்தது யாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அம்மாவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சுவிஸ்ல இருக்கிறாங்க ஹோலண்டுல இருக்கிறாங்க கனடால இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க ரைட் இதுல வந்து யாராவது மகளை வேண்டால் சுவிச்சில் இருக்காள் மகள்
மகள் சுவிஸ்ல இருக்கிற தம்பி மச்சானும் சுவிஸ்ல இருக்கிறாங்க. ரைட். இல்லை நான் சொல்லலையே அப்படி. சரி, இப்போ அடுத்த கிஃப்டை வந்து பார்ப்போம். அம்மாக்காக வந்து ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கேக்கை வந்து இப்போ நாங்கள் தந்தமண்டா அந்த கேக்கில் வந்து யார் அனுப்பினதுன்னு போட்டிருக்கு. சரியா? அப்போ அந்த கேக்கை தர முதல் அம்மாவிட்ட கேட்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஆக்களை சொல்லியிருக்கிறீங்க தானே, அதில் ஒருத்தங்க ரெண்டா யாராக இருக்கு? மகளா இருக்கணும், இல்லைன்னா புறா மக்களா இருக்கணும். எனக்கு இல்லை இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாதம்மா. இவங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்னு உறுதியா சொல்ல வேணும். ஆனா ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க, ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. மகனா இருக்க வேணும். என்ன பேர் சொன்னீங்க? ராஜ்குமார். ஏதாவது அவங்கள வேற பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? இல்ல, ராஜ்குமார் பேர் ராசன் கூப்பிடுறீங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா வந்து அம்மாக்காக வந்து ஹாப்பி பர்த்டே அம்மா என்று போட்டு தான் ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டு ஒரு அழகான கேக் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள் சொன்னீங்க? 5 பிள்ளைகள். யாரோ 5 பிள்ளைகள்ல ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்க. ஏனண்டா இந்த கேக்கில இருந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு, அப்படித்தானே? ஏனண்டா ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. விஷயம் ஹாப்பி பர்த்டே அம்மா, வாழ்த்துக்கள். ரைட். யாராக இருந்தாலும் இப்போ 5 பிள்ளைகள்ல ஒருத்தங்க தான். சரி, 5 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைகள் அனுப்பி இருக்கிறாங்கடா, யாராக இருக்கு? ராஜ்குமார் தான், வேற யாரும் அனுப்ப மாட்டாங்க, அப்படித்தானே? பிள்ளைகள் அவதான். சரி, பாப்போம் யாராக இருந்தாலும். இப்ப நாங்க வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு தொடர்ந்து பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, ஐயா கிட்ட வாங்க. ரைட். ஆமா, ஊதி நூறுங்க. ரைட், கேக்கை கட் பண்ணுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Amma, happy birthday to you. ஐயா தீத்துடுங்க அம்மா முதல்ல. ரைட், அம்மா தீத்துடுங்க ஐயாக்கு. ரைட். ஒரு மகனும் ஒரு மகளும் இங்க நிக்கிறாங்க. இப்ப அவங்களும் தீத்தட்டு மகன் 2 பேரும் தீத்து. ரைட். இப்போ வந்து அம்மாவுக்கு அனுப்பினவங்க சார்பாக கேக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ அம்மா 5 பிள்ளைகள் யார் அனுப்பி இப்படி ஒரு சர்ப்ரைஸா கொடுத்துருப்பாங்க உங்களுக்காக? ராஜ்குமார். ஷுவரா? மாற மாட்டீங்க? இல்ல. சரி சரி, அம்மாக்காக வந்து இந்த 75வது பிறந்த நாளை ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அம்மாவை சந்தோஷப்படுத்தினது வந்து உங்களோட மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள். யார் அவங்க? மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் ஹாலண்டில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ராசன் அவங்களோட ஃபேமிலி, அம்மாண்ட மூத்த மகனா 3வது மகன் ஃபேமிலி அம்மாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க ஹாலண்டில் இருந்து. அம்மா எதிர்பார்த்தீங்களா இப்படியெல்லாம் செய்வாங்கன்ட்டு? எதிர்பார்க்கல. அம்மாவுக்கு ஒரு ஆனந்த கண்ணீரும் வருது, அப்படித்தானே? கனகாலம் கதைக்கிறேல. பட் இன்றைக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை வந்து தந்திருக்கிறாங்க. இப்பதான் கதைக்க வலிக்கிறார். சரி, இண்டையில இருந்து நீ வடிவா கதைங்க மகனோட, சரியா? இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க, அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நீண்ட நாள் கதைக்காம இருந்திருக்கிறீங்க, பட் இன்றைக்கு நீ கதைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல போறீங்க மகன், மருமகள், பேரப்பிள்ளைகளுக்கு? அம்மாவோட கதைச்சு கொண்டிருந்தாலே காணும். இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை, கதைத்தாலே பெரிய சந்தோஷம், அப்படித்தானே? ரைட். இந்த செய்தியை அவங்க பார்ப்பாங்க. மீண்டும் வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அம்மாண்ட 3வது மகன் ராசன் ஃபேமிலி
அவங்களோட மகன் உங்களோட மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் ஹொலண்டில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு இனி 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி அம்மாவிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.